சித்தப்பா சித்தப்பா என் அப்பா தான் உன்னை அடிச்சாரா? அச்சோ இல்லப்பா, சித்தப்பா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். இல்லை நீ போய் சொல்கிற இரு எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். ஏய் குட்டிமா உட்காரு. இதை போய் உங்க அப்பாட்ட கேட்டீங்கன்னா உங்க அப்பா இனிமே உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டார். புரியுதா? சரி நான் கேட்கல. என் பச்சத்தி, ஆ? நீ படிச்சவன், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? பிள்ளைங்க இருக்கிறப்ப இதை பற்றி பேச வேணாமா? அப்புறமா பேசிக்கலாமே, சரியா? டேய் ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். அப்பா, தர்மன் சித்தப்பா ஃபோன் பண்ணுறாரு. நீயே எடுத்து பேசுப்பா. சித்தப்பா. சக்தி, சொல்லு சித்தப்பா. டேய் பணம் எதுவும் தேவையா? எவ்வளோ வேணும்னு அப்பாவிட்ட கேட்டு சொல்ல, அனுப்பி வைக்கிறேன். இல்லை சித்தப்பா, தேவைப்படாது. பேங்க் லோன் வந்துருச்சுல, தேவைப்பட்டா நானே கூப்பிட்றேன் சித்தப்பா. அப்படியா? சரிடா. அப்பா எங்கே இருக்காரு? அப்பா வந்து வெளியே போயிருக்காரு சித்தப்பா. அப்பா வந்தோன்னே பேச சொல்கிறேன். சரியா சரியா, நீங்களும் நல்லா இருக்கீங்கள? சரி, நான் அப்பா வந்தோன்னே பேசிக்கிறேன். சரி சித்தப்பா. ஏன்டா சத்தி எல்லாத்தையும் மறைச்ச? இங்க என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சித்தப்பா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இல்லைம்மா, நடந்தது சொன்னால் அவ்வளோ பெரிய வேலையை தூக்கி போட்டுட்டு சித்தப்பா திடீர்னு இங்கே வந்து நிற்கும். சரிப்பா, எவ்வளவு நாளைக்கு இதை மறைப்ப? எனக்கு இருந்தாலும் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். பரவாயில்லம்மா, வரப்போ சொல்லிக்கலாம். அது வரைக்கும் அதாவது அங்கே நிம்மதியாக இருக்கட்டுமே. சித்தப்பா பார்த்து பத்திரம். போலாமா சித்தப்பா? சரி. ஏங்க, டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காரு? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்னங்க, யாரும் சொல்லவே இல்லை. நீங்கள் யாரும் கேட்கலையே, அப்படி தான் உங்கள் அக்கறை. நீ ஃபோனை வை, நான் வந்து பேசுகிறேன். ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா வானத்துக்கு பூமிக்கும் எகிர போகுது. மதினி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பொங்கி போற வேலையை மட்டும் பாரு. வந்தா என்ன பண்ணிடுவாப்ல, எல்லாம் நாங்க பேசிக்கிறோம். ஏய் பாப்பா. டேய் சக்தி, என்ன இப்படி போற? வீடு கட்டுறதுக்கு வண்டி ஓட சொல்லு. இல்லை சித்தப்பா, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட்டு. டேய் நீ சும்மாறா தம்பி. அப்படியே அந்த ரோட்டை திருப்புங்க. இல்லை சித்தப்பா வேணாம், நான் சொல்கிறது கேளு. ஏய் நீ பேசாம இரு சக்தி. தம்பி இந்த பக்கம். சித்தப்பா ஒரு நிமிஷம். சித்தப்பா வேணாம் சித்தப்பா. சித்தப்பா நான் சொல்கிறது கேளு. சித்தப்பா நான் சொன்னா கேளு சித்தப்பா. டேய் நீ சும்மாறா. சித்தப்பா ஒரு நிமிஷம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டை? இல்லை சித்தப்பா. டேய் இல்லை சித்தப்பா, பிரச்சனை வேணாம் சித்தப்பா. நீ தள்ளுடா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, நான் சொல்றது கேளு சித்தப்பா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு சித்தப்பா. வேணாம் சித்தப்பா, இரு சித்தப்பா. சித்தப்பா வேணாம் சித்தப்பா. சக்தி, பேச்சு கேளு விடுடா. சித்தப்பா. இல்லை சித்தப்பா, சொன்னா கேளு. சக்தி நீ வராத, நான் பாத்துக்கிறேன். இல்லை சித்தப்பா, எல்லாமே முடிஞ்சது சித்தப்பா. என்னடா முடிஞ்சது? என்ன முடிஞ்சது? அவங்க உறவு இன்னையோட முடிஞ்சது. நீ பேச இல்லை வண்டி சித்தப்பா, அடியா. கோபப்படாத சித்தப்பா. அப்பா கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசு சித்தப்பா. சக்தி, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து அண்ணனை பாக்குறேன். சரியா? விலகு சித்தப்பா. வண்டி அடியா. சித்தப்பா வேணாம் சித்தப்பா, வேணாம் சித்தப்பா, சொன்னா கேளு. டேய் எங்கடா இருக்கீங்க? வந்துட்டீங்களா? என்னங்க என்னங்க? ஐயோ, உங்க சீக்கிரம். முடிய கெடுத்து விட்டாங்களே. டேய் டேய்
அடிச்சு என்ன குடியார என்ன பண்றீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டை? இந்தாயா திரும்பவும் காலை உடைச்சிட்டு போய் படுத்துக்காத. வந்ததும் வராததுமா இப்படி சாமி ஆடிட்டு இருக்க. இங்க பாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. டேய் ஏண்டி அவங்களுக்கே அந்த உரிமை இல்ல, வந்தவளுக்கு நீங்க யாரு முடிவு எடுக்கிறதுக்கு? டேய் நடந்தது நடந்து போச்சு. ஒழுக்கமா காசு என்ன காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த வீட்டை கட்டுற வழியை பாருங்க. போங்க. இங்கே அவரே விட்டு கொடுத்துட்டு வீடு வேணா ஒண்ணு வேணா பேசாம போயிட்டாரு. நீ புதுசா வந்து பிரச்சனை பெருசா பேசிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டு போ. உன் பங்கு பிரிச்சு விட்டு நாங்க இடத்த வித்துக்கிறோம். எது பங்கு 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 யார் போறோம்? குதிக்கிறா நொண்ணே தான் முக்கியம். வாத்துக்கு வீட்டை கட்டுவியோ இல்ல மாட்டை கட்டுவியோ? எங்க பங்கு பிரிச்சு கொடு, நான் பாத்துக்கிறோம். என்னடா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அப்படி துண்டு அப்படி கூட அதான் அல்லாடிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கைது போட்டு கொடுக்கணும். அப்பதான் கருப்பை ஒத்துக்கும், தெரியுமில? டேய் அவன் பேச்சை கேட்டு ஆடாதீங்கடா. அவன் உங்களை தூண்டி விட்டு அடிக்க பாக்குறான். எல்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த கையெழுத்து வாங்காம 10 லட்சத்தை தூக்கி சும்மா கொடுத்துருக்கான். அவனுக்கு எங்க மேல அக்கறை இருக்கு. இது பணம் வாங்கிட்டீங்களா? டேய் சும்மா மிரட்டிட்டு இருக்காத. பிரச்சனை பண்ணாம கையெழுத்து போட்டு கொடு. சொத்தை நாங்க பிரிச்சுக்கிறோம். டேய் என்னங்கடா அவன் வந்து வராம அவன்கிட்ட தாரா பண்ணிட்டு இருக்கிய? போய் எங்க வீடு கட்ட வேலையை பாருங்கடா. ஏய் பெருசு புரியாம பேசாத. வர்ற கோவத்துக்கு மண்டே வளர்க்க போறேன். டேய் நீங்களே வயித்துலடா பிறந்தா பெத்த அப்படி கையாங்கிட்டு வர. ஏ கிளவி தேவையில்லாம நீ தலையிடாத. ஓரமா கொஞ்சம் ஊத்துற கஞ்சி குடிச்சிட்டு போ. டேய் எப்ப வீட்ல இருக்க பெரியவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுனீங்களோ இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்க. என்னை வெட்டி 2 துண்டா போட்டாலும் நானும் கையெழுத்து போட மாட்டேன். 5 பங்குக்கு சொந்தக்கார எங்க ஆத்தா, அவளும் கையெழுத்து போட மாட்டா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, போடா. இல்ல இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நீ இங்க இருந்து வெளியே போக முடியாது. டேய் என்னங்கடா மூத்தவங்கிட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கிய? வெளியே விடுங்கடா. ஏய் பெருசு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, அடிச்சு கொன்னே போடுவேன். ஏய் உங்களை ஏய் பெருசு வெட்டிடுவியா? வெட்டியா பாப்பா? பெரியம்ல ஏன் பாத்துட்டு இருக்க? வெட்டு. விடு. டேய் வாங்கடா. மூக்கு கீழ பெரிய மீச வச்சிருக்கீங்களே, வாங்கடா. டேய் முத்துமாண்டி, யார் யாரை விட்டுலாமா? இன்னைக்கு உள்ள 2 பாத்துறேன்டா உங்களை. என்ன பழக்குது? அருவாளை கீழே போடுறா. இல்லனே அவன் கீழ போடு. அருவாளை கீழே போடுறா. இப்ப சந்தோஷமா? நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி ரெண்டாக்கி நாசமாக்கிட்டீங்களே. நல்லா இருங்க. டேய் டேய் அண்ணா நேத்து பேசு. அது முதல்ல கீழே போடு. அருவாளை கீழே போடு. சண்டை ஓட்டுக்கு தான் நல்லா இருக்கு. புள்ள எல்லாம் பாக்குதுல்ல. முத்து கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. காசி கூட்டி போங்க. நீ வாச்சது கூட்டி போயா போங்க. போயா வாச்சது பா. போ. வான்றல. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் இப்படி சின்னத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கலாமா? போங்கம்மா. வீரமங்கை வேல்நாச்சியாரலாம் போங்க. போங்க மங்கறல. போங்க மாமா. அவங்க கிட்ட போய் பேசுங்க மாமா. போயா. மாமா நாங்களா மலிக்கு நிக்கிறோம். அவர்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கட்டபொம்மன் வேலைய பாருங்க. போங்க. போய் தொலைங்க. என்னப்பா அது 10 நாள் கழிச்சு வந்திருக்க. வந்ததும் வராதமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியே. என்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தீல? எனக்கு ஆறல. அண்ணே விடுனே. டேய் எதை விட சொல்ற? எதை விட சொல்ற? போடா. இங்க பாரியா, ஒரு மனுஷனுக்கு வெளியே 1008 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டா அவன் நிம்மதியா இருக்கணும்பா. அந்த நிம்மதி என்னால கெட்டக்கூடாதியா. நான் அந்த வீட்டை கட்டணும்னு நினைச்சதே நம்ம எல்லாம் ஒன்னா கூடி வாழணுன்றதுக்காக தான். நீ இப்படி சண்டை போட்டுட்டு வர்றதை பார்க்கும்போது அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் போல இருக்கேப்பா. இல்லனே நீ 1000 சொன்னால் நான் நீ கொஞ்சம் அமைதியாரு. வேணாம், நீ ஆஸ்பத்திரியில இருந்து நாக்கு செத்து போய் வந்திருப்ப. நீ உட்கார். தங்கம் தம்பிக்கு போய் சாப்பாடு எடுத்து வைமா. தம்பி சாப்பிடுங்க. என்னப்பா யோசிக்கிற? சாப்பிடுப்பா. என்னை மன்னிச்சிருங்க. அடுத்தவன் பசி எரிஞ்சு சோறு போடுறவன் நீ. ஆனா உனக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாற்ற முடியாம போச்சுன்னு. என்ன பேசுற? என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல அந்த இடத்த வித்துட்டு உன் குடும்பத்தோட நீ நிம்மதியா இருப்பா. வாங்க முத்து, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு தான் ஆசை. எங்கே தம்பியை விட்றானுங்க. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட. அந்த 8 அது என்ன சக்தி கேளு உங்ககிட்ட. அது ஒன்றும் இல்லை சார். நம்ம டிஸ்ட்ரிக்டில் 8-to-8 ட்ராக்னு ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் பிளான் இருக்கா? அப்படியா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆர்டர் வந்த மாதிரி தெரியல சக்தி. ஒரு நிமிஷம். முத்து, குளத்தூரில் புதுசாக தண்ணி டேங்க் கட்டுறது, சரவணம்பட்டி காலப்பட்டியில் இருக்கிற கருவேல மரத்தை வெட்டி சுத்தப்படுத்துறது, இதுதான் அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட்டு சாங்ஷன் பண்ணியிருக்க ஆர்டர். இதுக்கு மேலே வேறு எதுவும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. டேய் டேய் தம்பிகளா, என்னவா? இங்க பார், கவர்மெண்ட் ஆர்டர் இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த ஆர்டரும் நம்ம ஊருக்கு வரல.
இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அநியாயமா இப்படி கருப்பன் பேச்சை கேட்டு ஏமாந்து வந்து நிக்கிறீங்க? படிச்ச பட்டதாரி எல்லாம் ஓவல தானா? இல்லை சித்தப்பா அது வந்து போடா நடிக்காத. இங்கே இருப்பா, அங்க 8 வழிச்சாலை வருதோ 4 வழிச்சாலை வருதோ அதை பத்தி கவலையே கிடையாது. எங்களுக்கு அந்த இடத்த விற்கணும், பணம் ஆக்கணும். அப்படியே நீ சொல்ற மாதிரி பொய்யா அந்த கருப்பை இதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தான், 10 கோடி ரூபா விலை பேசியிருக்கான். மொத்த பணத்தை உன் கையில கொடுக்குறேன், கையெழுத்து மட்டும் போடு. உன் பங்கு எடுத்துட்டு மிச்சத்தை கொடு. டேய் புரியாம பேசாதடா. அவன் பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட விளையாண்டுட்டு ஆமா, நாங்க ஏதோ செஞ்சாலும் சொட்டை கண்டுபிடிச்சிட்டே இரு. எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு அவங்க கொடுக்குற காசு வேணும், நாங்களும் தொழில் பண்ணி நல்லா இருக்கணும். அதுக்குதான் அப்படி போராட்டமும். இந்த பார், பேசுனதே திரும்ப திரும்ப பேசினா பொழந்துருவாமா. வேணாம் சித்தப்பா, வேணாம் சித்தப்பா. இல்ல சக்தி, சித்தப்பா. புரியாம பேசிட்டு இருக்கானு. அவங்க தெரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை சித்தப்பா. அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வேணாம். அவங்க நீ சும்மா சித்தப்பா அவங்க சொல்ற மாதிரியே நீங்க கையெழுத்து போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அதே அவன் நொன்னமே சொல்லிட்டால, கையெழுத்து போட்டு கொடு. சொந்தத்திற்குள் சூழ்ச்சி செஞ்சதாரு சாமி. நாம திரும்பவும் ஒண்ணு மண்ணா ஒரே குடும்பமா வாழணும்னு பேச்சேத்த கொள்ள ஆசைப்பட்டு செத்து போச்சு. இப்படியாவது அது ஆசையை நிறைவேற்றி வைப்போம்பா. நெஞ்சமெல்லாம் பாரம். ஆனா செல்வியோட பிரசவம் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நடக்கும். அதானே நமக்கு பெருமை. பாசம் தடுமாறுதே.